Hi, welcome to my YouTube channel Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐசிஐசிஐ Prudential மியூச்சுவல் ஃபண்ட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்க பாரத் கன்செப்ஷன் ஃபண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு நுகர்வு துறை சார்ந்த ஃபண்ட் இது. இதோட அறிமுக விலை வந்து 10 ரூபா. இதோட NFO பீரியட் வந்து 26 மார்ச்ல இருந்து ஏப்ரல் 9 2019 வரைக்கும் இருக்கு. அதாவது நாளைக்கு வரைக்கும் ஏப்ரல் 9 வரைக்கும் ஓபன்ல இருக்கு. இந்த காலகட்டங்களில் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூனிட்டோட மதிப்பு வந்து 10 ரூபா மினி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐசிஐசிஐ Prudential பாரத் கன்செப்ஷன் ஃபண்டை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த ஃபண்டோட NFO பீரியடு க்ளோஸ் ஆகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்கள் முதலீடு வந்து ஒரு யூனிட் 10 ரூபா மினி கிடைக்கும். இதில் 2 டைப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ரெகுலர் பிளானும் அதுக்கு அடுத்தது டைரக்ட் பிளானும் இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷனும் இருக்கும், டிவிடெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி ஏஜ்டு பீப்புள் மாத்திரம் எடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டிவிடெண்ட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது டிவிடெண்ட் டேக்ஸ்னால் பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த NAV-யோட மதிப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பணம் தேவையில்லாத பட்சத்தில் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்கிறப்ப க்ரோத் ஃபண்டை மாத்திரம் நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இது. வித்தின் இயரில் நீங்கள் ஒரு சப்போஸ் இந்த ஃபண்டை வாங்கி நீங்கள் வித்தின் இயரில் நீங்கள் எக்ஸிட் பண்ணீங்கன்னா இந்த ஃபண்டை வித்துட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நீங்கள் 1% வந்து எக்ஸிட் லோடு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து 5000 ருபீஸ் நீங்கள் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பெஞ்ச் மார்க், அதாவது இதோட எந்தெந்த துறையில் இதை முதலீடு செய்யும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பெஞ்ச் மார்க் குறியீடுங்கிறது அது வந்து நிஃப்டி இந்தியா கன்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸே இருக்கு. இது ஒரு கன்செப்ஷன் துறை சார்ந்த பங்குகளில் தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று ராஜத் சந்தாக் அப்படிங்கிறவரும், அடுத்தது தர்மேஷ் காக்கட் அப்படின்ற 2 பேர், 2 ஃபண்ட் மேனேஜர் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு பிரியங்கான்றவங்க இருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் ரெகுலர் ஃபண்டில் முதலீடு செஞ்சாலும் சரி இல்லை டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் சரி அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 2.5%. ஓகே, இப்போ கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1992லனா பார்த்தீங்கன்னா அதில் என்ன வச்சுருப்பாங்க, வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கும், டிவி இருக்கும், நார்மல் பல்ப் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நார்மல் CRT டிவின்னு சொல்லுவோம், அந்த பெரிய பெரிய டிவி இருக்கும் இல்லையா, அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007லனா வந்து நம்ம ஏசி நிறைய நடுத்தர மக்கள்லாம் ஏசி உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்துச்சு. அப்புறம் எல்லாம் வந்து CFL பல்ப்லேருந்து CFL பல்புக்கு மாற ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி விண்டோ ஏசினா பிரபலமாக ஆணுச்சு. அதுக்கப்புறம் 2018லனா பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து CRT டிவியை விட்டு எல்லாம் LED டிவி, ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அதை வந்து அடுத்தது டைரெக்டாக டிஜிட்டல் ரிசீவல் மூலியமா வந்து டிஜிட்டல் சேனலை பார்க்கக்கூடியவங்களாம் மாறினாங்க. இப்போ இந்த இதில் வந்து நடந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசிலேருந்து எல்லாம் ஸ்பிளிட் ஏசிக்கு மாற ஆரம்பித்தாங்க. அப்புறம் மைக்ரோவேவ், அப்புறம் ஏர் கூலரு, அப்புறம் LED பல்ப், இந்த மாதிரி அதாவது பார்ட் பை பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட்ல இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் 2020 இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வைஃபை பெரிய ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் இப்போ மொபைல் ஃபோன் இல்லாத ஆளுங்களே கிடையாது. அதே மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து குக்கிங் ரேஞ்சிலேருந்து இப்போ அதாவது பெரிய பெரிய சேஞ்சஸுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். நடுத்தர ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா முன்னாடினா வந்து ஒரு சாதாரண அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கினா வந்து குக்கிங் ரேஞ்ச் வாங்குற அளவுக்கு இருக்காங்க. நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடுகளில் வைஃபை இல்லாத வீடுகளே கிடையாது. இந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ பொருள்களை உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் வந்து கன்செப்ஷன். நம்மளோட வாங்குற சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பொருள்களையும் வாங்கி உபயோகிக்க ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளோட முன்னாடினா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு தனித்தனி குடும்பமாக ஆயிட்டாங்க. அதனால இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள்ங்கிறது விரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து எப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு மொத்தமாக ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு எல்லா தேவைகளும் ஒரே இடத்துல இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி சிறிய சிறிய ஃபேமிலியாக போகிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் திங்ஸ் தேவைப்படும். அந்தந்த வரைமுறையில் போகிறப்ப அவங்க இன்னும் அதாவது கன்செப்ஷன் வந்து அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க, குறைய போகிறது இல்லை. அதனால இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், கன்செப்ஷனை பொறுத்த வரைக்கும், FMCG பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வளர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இப்போ இந்தியா, சைனா, பிரேசில், சவுத் கொரியா இதோட ஜிடிபிஎல் தான் இதில் போட்டிருக்காங்க. 2019லேருந்து 2020 வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் போய் அடையும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதே மாதிரி இந்தியாவோட எக்கனாமிக்கல் வந்து பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை வந்து $2.6 trillion 2017 இருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் 2018 ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணியாச்சு. 19, 20ங்கிறது இன்னும் பெரிய அளவில் வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. ஈட் வெல், அதாவது நல்ல நல்ல பொருட்களை வாங்கி நல்ல நல்ல விஷயங்களை வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நல்ல உடைகள் அடைஞ்சு முன்னாடி இருக்க காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம அப்பா அம்மா காலத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கன்சப்ஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸான உலகத்தில் இருக்கும். அதனால எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கிது. நமக்கு எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது. அதாவது அதற்குள்ள இன்கம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்பட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபுல்லாக இந்த கன்சப்ஷன் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஒரு மைல்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நம்ம வேர் பண்ணுறது, ஃபுட்வேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஈட்டிங் அவுட் இப்போ நிறையா பேர் வெளியில் போய் சாப்பிட்றோம். ஏன்னா அவங்களோட வேலை நிமித்தம் வேலை பார்க்குற சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஈட்டிங் அவுட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வீடுகள் வாங்குறாங்க. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்கிறோம். அப்படி இருக்கப்ப அதுக்கான கன்சப்ஷன், அதாவது அதற்குள்ள ஒரு பெயிண்ட் செலவு அதுவும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. கன்சூமர் டியூரபிள் இப்போ நிறையா நம்ம எலக்ட்ரானிக்லேருந்து வீட்டில் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி பெரிய அளவில் நம்ம புழங்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ 2 வீலர்லேருந்து என்ன பண்ணுறோம், அப்பர் மிடில் கிளாஸ் போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 வீலருக்கு போகிறாங்க. இது 2 வீலர் இல்லாதவங்க கூட இப்போ 2 வீலர் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு லோனுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லா மக்களுக்கும். இதுனா வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ், அதாவது இன்னும் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக வந்து வாங்கக்கூடிய சக்தி அது நமக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த மேக்ரோ வேல்யூவில் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த எஸ்பிஐ கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு. அது வந்து 10 வருடங்களில் வந்து 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சிஏஜிஆர் ரிட்டர்ன் படி. அதோட ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் நான் இதில் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கன்சப்ஷன் துறையில் இன்னும் எவ்வளவோ நல்ல ஃபண்டுகள் இருக்குது. அந்த ஃபண்டுகளை நம்ம தேடி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கன்சப்ஷன் ஃபண்டு இல்லை எஃப்எம்சிஜி இந்த மாதிரி ரெண்டையும் உள்ளடக்கி ஒரு ஃபண்டோட ஒரு பெஸ்ட் ஃபண்டாக நான் எடுத்து தரேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.